ஜெயகுருதேவ், அஸ்வமேத யஜ்யம் நடக்கிறது, எல்லாரும் போய் கலந்துக்கலாம், அதில் யஜ்யத்தில் நம்ம உட்காந்து ஆகுதி போடலாம், அது அப்படிங்கிறது நீங்கள் எல்லாருக்கும் புரியும்படி சொல்லுங்க. அவளை அட்டன் பண்ண வைக்க வேண்டியது பெரிய வேலை. அதை பண்ணினாலே ரொம்ப நல்லது. அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்க அதுக்கும் விவரமாக சொல்லுங்க. எப்போதுமே நம்ம காலத்துக்கு அனுகூலியமாக நடந்துக்கணும். காலம் என்ன சொல்கிறது? காலம் பூமியை சொர்க்கம் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது. குரு வேறு வேறு சரீரம் எடுக்கிறா. அவள் வேறு வேறு சரீரம் எடுத்து நம்ம பாரத தேசத்தில் தான் பிறக்கிறா. அயல் நாட்டில் இருக்கிற மகேஷ் யோகி கூட பாரதியரே. பாரத தேசத்தில் மட்டும் இந்த மாதிரி குருவில் நிறைய வரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா ஜெனட்டிக் எஃபெக்ட். இங்கே இருக்கிற குருவாளோட சரீரம் தவிர மற்றவாலாம் அந்த ஸ்வர்கீய ஸ்திதி கிடைக்கல. யார் 24 லட்சம் காயத்ரி செய்கிறாளோ அவளுக்கு சொர்க்கத்தில் நல்ல வார்த்தாவரணம் கிடைக்கும். காயத்ரி மந்திரத்தை எல்லாருமே கொடுக்கும்படியாக குருமார் சொல்லிட்டார். அதை பண்ணணும் இல்லை? அதுக்கு டெய்லி 3 மாலையோ 5 மாலையோ கணக்கு வச்சுட்டு பண்ணுங்க. அது எத்தனை வருஷத்தில் உங்களுக்கு 24 லட்சம் செய்ய முடியுது? அப்போ உங்களுக்கு சொர்க்கத்தில் வசிக்கிற வாய்ப்பு கிடைக்கும். நீ அந்த இடத்துல அங்கே இருக்கியா இல்லையாங்கிறது அது தனிப்பட்ட விஷயம். இதை எல்லாரும் மனசில் வச்சுட்டு காயத்ரி ஜபம் பண்ணுங்க. தேவ சம்ஸ்கிருத திக்விஜய யாத்திரை அப்படின்னாலும் தேவாசுர சம்கிராமமும் அப்படின்னாலும் ஒன்று தான். நமக்கு பிடிக்கிறது பிடிக்காதது, நடக்கிறது நடக்காதது அப்படின்னுலாம் எதுவும் இல்லை. எல்லாம் புனராவர்த்தி மாத்திரமே, ரிப்பீட்டேஷன். இப்போ இருக்கிற வருஷ காலம், முன்ன இருக்கிற வருஷ காலம் எல்லாம் ரிப்பீட்டட் தான். எல்லா டயத்துலேயுமே பதனம், பீடை, பாப்பம், அதாவது கஷ்டம், பீடை, பாப்பம் அப்படின்னு எல்லாருக்குமே வருது. இது அந்த காலத்தில் இருக்குது, இந்த காலத்தில் இல்லை அப்படின்னு எதுவும் இல்லை, கிடையாது. வந்துன்னு தான் இருக்குது. பாப்பம் பூமியில் தான் இருக்குது அப்படின்னு நினைக்காத, எல்லா இடத்துலையும் இருக்குது. கலியுகத்துக்கும் பாப்பத்துக்கும் ஒன்றும் சம்மந்தம் கிடையாது. இப்போ இருக்கிற பிடிக்காத சூழ்நிலை முன்ன இருக்கிற காலத்துலேயும் அது இருந்திருக்கு. இன்னி தினம், நாளைக்கு நாளைய தினம். இதை ருதுகள்லாம் சுற்றிகிட்டே தான் இருக்கு. புருஷ சுத்தத்துலேயும் இதை பற்றி தான் சொல்கிறது. சம்ஸ்காரம் கூட ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்குது. ரிப்பீட் ஆனாலுமே மனுஷால்கிட்ட ஒரு முன்னேற்றம் இருக்குது. இதை நம்ம மறந்துடுறோம். மழை காலம், குளிர்காலம், வெப்ப காலம், எல்லா காலமும் வந்துன்னு தான் இருக்குது. காலத்துக்கு ஏற்ப நீ சேஞ்ச் ஆகிற. அப்போ பாப்பம், பீடை, கஷ்டம் போயின்னு தான் இருக்குது. இதெல்லாம் வந்தாலும் நீ முன்னேறின்னு இருக்க. யுகம் கூட மாறும். சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். எந்த யுகம் வந்தாலும் சேதனத்துவம் ஒன்று தான்.
அது ரொம்ப முன்னேறி போகிறது. முன்பு கலியுகத்தில் இருந்தது போல் இந்த கலியுகத்தில் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். சில கோடி வருஷத்தில் கூட மாறுதல்லாம் நிறைய இருந்திருக்கு. மறக்காத, அதே தான் நடக்கிறது அப்படின்னா நாம் முன்னேறலன்னு அர்த்தம். எப்படி? இப்போ 5ஆம் கிளாஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு 2ஆம் கிளாஸ் படிப்பானா, மேலே 8th கிளாஸ் படிப்பானா? துவாபரகத்திலேயும் இதை நடந்தது, திரேதா யுகத்திலையும் நடந்தது. அவத்த நிராகரிப்போட ஒரே மாதிரி நடந்தது, ரிப்பீட் ஆகுது. தேவர்களுக்கும் அசுரருக்கும் சண்டை நடந்தது, அசுர யுத்தம் நடந்தது. எப்போ எப்போ அந்த அசுர இது நடக்கிறதோ அப்போ யதா யதா தர்மஸ்ய அப்படின்னு பகவான் ரூபமாக வந்து நம்மளை ரட்சிக்கிறார். இப்படிப்பட்ட பரிஸ்திதி வருதோ அப்போ தேவதா சக்தி எல்லாம் சேர்ந்து துஷ்டர்களோட வார் நடக்கிறது. அந்த வார் ஆனப்படி கரெக்ட் மார்க்கத்தில் நம்ம நடக்கிறோம். இதையே 73 to 85 அத்தியாயம் வரைக்கும் தேவதா சக்திகள் சேர்ந்து அசுர சக்தியை எப்படி ஜெயிச்சா அப்படின்னு சொல்லியிருக்கா. தேவி துர்கா மாதான்னு பேர் அவளுக்கு கொடுத்துருக்கோம். ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகுது, ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப். எப்போ தேவாசுர யுத்தம் நடந்தாலும் விஜயம் துர்காவில் மூலமாக கிடைக்கிறது. இதை வந்து மகாசக்தி அப்படின்பா. மகாசக்தி எப்படி ஆச்சு அப்படின்னா, தேவதைகளோட ஒருமித்த சக்தி தான். இப்போ ராவணாசுர வதம் நடக்கும்போது ரிஷி ஒவ்வொருவரோட கணமும் சஞ்சிப்தமாகி வந்ததோ அதேமாரி சீதையா வந்தாலோ அதே போல் தேவதா சக்திலாம் ஒரே இடத்துல சேர்ந்து அசுர சக்தியை நாசனம் செய்கிறது. அதன் மூலம் ஆதாரமாக என்ன இருக்குது அப்படின்னா நம் பிராணசக்தி. பிராணசக்தி தான் வேதமாதா சக்தி, தேவமாதா சக்தி, விஸ்வமாதா சக்தி அப்படின்னு காயத்ரியை சொல்கிறோம். எந்த பெயரில் கூப்பிட்டாலும் தேவமாதா, வேதமாதா, விஸ்வமாதா, எல்லா சக்திகளோட சமுதாயமே. மகாசக்தி அசுரர்களை அழிச்சா. முதல்ல விஷ்ணு படுத்துட்டு இருக்க, அவரோட நாபிலேருந்து பிரம்மா வந்தார். பிரம்மா சிருஷ்டி ஆரம்பிக்கணும். அப்போ மது கைடபான்னு 2 ராட்சச சக்தி விஷ்ணுவோட காதுலேருந்து மலமாக வெளியில் வரா. விஷ்ணு நாபிலேருந்து பிரம்மா வந்திருக்கார். பிரம்மா ஆவிர்வாகம் ஆயிட்டார். விஷ்ணுவோட செவியிலேருந்து 2 மது கைடபர் அசுரா வெளில வந்தா. பிரம்மாவையே அழிக்கிறதுக்காக வந்துட்டான். நீ மட்டும் தப்பு வார்த்தை கேட்டால் விஷ்ணு மலம் காதுலேருந்து வந்தது மாதிரி வரலாம். அப்போ மலம் வரும்போது மீனிங் தப்பாக போச்சுன்னா சிருஜனாத்மகமுக்கு பதில நாசனம் ஆயிடுவோம், கிரியேட்டிவ் ஆகாது. குரு என்ன சொல்கிறா, என்ன பிளான் சொன்னால் அதை பலமுறை கேட்டு புரிஞ்சுண்டு நம்ம பண்ணணும்.
ஒரு முறை கேட்டுட்டு செய்கிறேன் அப்படின்னா புரியாது. அப்போ நீங்கள் மது கைடப ஸ்திதியில் தான் இருக்க. ஒரு முறை சொன்னால் புரிகிற சக்தி நமக்கும் இல்லை, விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் அவளுக்கே இல்லை. குரு சொன்னால் செய்கிறேன் அப்படின்னு சொல்ல செய்யாத. திருப்பி 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 கேளு. ஒரு தடவை கேட்டுட்டு செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடாத. அப்போ கிரியேட்டிவாக குறைஞ்சு போயிடும். பிரம்மா நம்ம எல்லாருமே கிரியேட்டிவ் செய்ய ஆசைப்படுறோம். பூமி சொர்க்கம் ஆகணும்னு நினைக்கிறோம். அதற்கான சூழ்நிலை நிர்மிக்க வேணும். ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியா சொல்லிட்டா, முஸ்லீமா சொன்னா, கிறிஸ்டியனா சொல்றா அப்படின்னு கேட்குறோம். இதை 10 பேர் சேர்ந்து உட்காந்து கேளுங்க. கொஞ்சம் ரொம்ப நிறைய பேசுகிறவாளாக இருந்தால் மற்றவாளை பேசக்கூட விட மாட்டா. எல்லாரையும் பேசும்படியாக செய்யணும். அவளை என்கரேஜ் பண்ணணும். இல்லைன்னா இது மதுகைடபர் வந்துட்டான்னு அர்த்தம். எல்லாரும் சேர்ந்து பேசும்போது கேட்கும்போது நம்ம ஐடியா எல்லாம் கிளியராக கிடைக்கும். அப்போ எல்லாருமே மகாசக்தியை பிரார்த்தனை பண்ணால் அந்த ஆதி மகாசக்தி விராட் புருஷனை நித்ரையிலேருந்து எழுப்பினான். மகாமாயா கான்செப்ட் அதே. ஒரு வார்த்தை கேட்டால் அதே மறுபடியும் சொல்கிற. புது பெயர் எதுவும் வராது. மகாமாயா நித்ரா செஞ்சந்தர். புருமுழு ஸ்திரீ முழுன்னு எந்த எதுவும் இல்லை. சிருஷ்டி பாலிக்கும் சேதனத்துவம் நித்ரா போகிறது. சிருஜனாத்மக சக்தி எப்போவும் ஆக்டிவாக இருக்கணும். சிருஜனாத்மக சக்தினா கிரியேட்டிவ் சக்தி. கிரியேட்டிவ் சக்தி செய்ய விடாமல் மாயாசக்தி செய்ய விடாது. மது கைடபர் அப்பப்போ வந்துட்டே தான் இருப்பா. உபவாசம் செய்யணும்னு நீ நினைப்ப. அப்போ திடீர்னு உனக்கு ஷிரடி சாய்பாபா சொல்லியிருக்கார், சாப்பிடாமல் இருக்கக்கூடாது, நீ சாப்பிட்ணும் அப்படின்னு. நீ ஏன் அவர் பேரை சொல்கிற? உனக்கு சாப்பிடணும் அப்படின்னு இருந்தால் நீ சாப்பிடு. அதேமாரி உனக்கு யார்ட்டையான கோபம் வருது அப்படின்னா, இது ஸ்ரீராம சர்மா ஆச்சாரிய சுவாமிகள் குருஜி அஸ்வாத விரதம் இருக்க சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லுவேன். இந்த மாதிரி உனக்காகவே ஏதோ ஒரு கோபத்தை வச்சுட்டு இந்த உபவாசம் இருக்கிறது அதெல்லாம் வேண்டாம். நீயா இருக்கணும். குரு வாணிக்கு மதுகைடபால யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது நாம். அப்போ மதுகைடபா நம்மக்கிட்ட அப்பப்போ எட்டி எட்டி பார்க்குறா. மகாமாய பிரார்த்தனை செய்வோம். அப்போ புருஷ சுக்தம் ஸ்ரீ சுக்தம் கண்டிப்பாக படிக்கணும். ரெகுலராக படிங்கோ. பகவான் 5000 வருஷம் யுத்தம் பண்ணினார் மதுகைடபாலோட ஸ்ரீகிருஷ்ணர். அவர் ஸ்ரீகிருஷ்ணர் நிர்யாணம் ஆனப்புறம் இப்போ இவ்வளோ வருஷம் ஆச்சு. கேர்ஃபுல்லாக கவனி, காலத்தோட மதிப்பு எப்படி இருக்குன்னு. மனுஷ சரீரம் மதுகைடபர்களோட சண்டை போட்டுட்டு தான் இருக்குது, ஜெயிக்கலை. மகாமாயா அசுரர் மீது மகாமாயாவில் அசுரர்கிட்ட வர வேணுமா கேளு அப்படின்னா. அப்போ
பரமாத்மா ஸ்ரத்தா விஸ்வாசம் உனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொன்னார். உன் மனசு உன் கையில் சாகணுமே தவிர வேறு ஏதாலும் மனசு சாகக்கூடாது. யார் பேச்சையும் கேட்காத. எத்தனை கூறினாலும் உன் சரீரம் என்ன சொல்கிறதோ அதை தான் நீ செய்வ. மகா மாயை தான் பகவான். ஸ்ரத்தா விஸ்வாசம், பகவானே எதன் மீது ஸ்ரத்தையாக இருக்கோமோ அதையே செய்கிறோம். அதாவது பணத்து மேலே விசுவாசம் இருந்ததுன்னா பணம் சம்பாதிக்கிறது தான் இருப்போம். இப்போ ஆத்தியாத்மியத்தில் விசுவாசம் இருந்தது அப்படின்னா அதை பற்றியே சத்சங்கம் போயிட்டு அதை பற்றியே யோஜனை பண்ணிட்டு அதை பற்றியே பேசிட்டு அதுலேயே மனசு லயிச்சிருக்கும். பிருத்வி மீது ஸ்வர்க்கம் ஆகணும், பிருத்வி ஸ்வர்க்கம் ஆகணும் அப்படிங்கிறது அதில் தான் உன் கவனம் இருக்கணும். உன்னோட ஸ்ரத்தை எங்கே இருக்கணுமோ அதன் மீதுலேயே கவனம் வச்சுட்டே இருக்கணும். உன் ஆச்சரணம் நீ எதில் ருச்சியாக இருக்க, எதில் கவனிக்கிறேங்கிறத காட்டும். அந்த ஆச்சரணம் தான் விஸ்வாசம். ரிப்பீட்டாக செய்வதால் விஸ்வாசம் அதிகமாகும். அதுதான் ஸ்ரத்தா விஸ்வாசம். ஸ்ரத்தா விஸ்வாசம் குறைஞ்சிடுத்துன்னா சூழ்நிலை மாறி போயிடும். அந்த சூழ்நிலை சரியாக இருக்காது. எதன் மீதும் ஸ்ரத்தா விஸ்வாசம் இல்லைன்னா அது எக்குத்தக்கா கஷ்டமான சூழ்நிலை சங்கடங்களும் அதிகமாகிடுறது. பகவான் சிருஷ்டி மீது ரொம்ப இஷ்டப்பட்டார். ரொம்ப பிரேமையோட ஞானத்தோட அதை தரத்துக்கு நமக்கு நினைக்கிறார். குழந்தைகள் எப்போதும் பெரியவா சொல்கிறதே கேட்க மாட்டா. இப்போ ஒரு வீட்டில் ஒரு சின்ன குழந்தை இருக்குது, அப்பா அம்மா 2 பேரும் சொல்லும்போது அந்த குழந்தைகள் கேட்க மாட்டா. அப்போ 2 பேரில் யாரான்னு ஒருத்தர் கொஞ்சம் விலகி இன்னொருத்தர்கிட்ட பொறுப்பாக ஒப்படைச்சிட்டா அவளை அடித்து உதைச்சி ஒரு லைனில் கொண்டு வந்துடுவா. அதுதான் நல்ல வழி. ராட்சசமான மனசு அப்பப்போ எட்டி தான் பார்க்கும் மாயாசக்தி. மகாசக்தி பிரேமையோட ஞானத்தோட நன்னா அதை லைனில் கொண்டு வர்றதுக்கு பாடுபடுறது. இதை பரமாத்மா அப்படின்னு சொல்வா. மகா மாயா, மகாசக்தி, மகா பிராணன், ஆதி மகாசக்தி எல்லாம் சொல்லலாம். இதுக்கு அவள்லாம் விஜயம் ஆன பிறகு ராட்சசர்கள்லாம் சம்ஹாரம் பண்ணினான். எல்லாமே காயத்ரியோட ரூபந்தான். காயத்ரி அப்படின்னா ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம், சமன்மய ரூபம். ஒரு தலை காயத்ரியா, 5 தலை காயத்ரியா, ஒன்றுமே இல்லையா? எல்லாமே சரி. காலம் வனருளு, காலம் ப்ளஸ் வனருளு, அதாவது டயம், வனருளுன்னா உபகரணம், காலம் உபகரணம், ரெண்டையும் மகதா ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லுவோம். ஆதிசக்திம்போம். இதை தான் புருஷ சுக்தத்துலேயும் ஸ்ரீ சுக்தத்துலேயும் சொல்கிறா. மதுகைடவ வதம், மகிஷன் அவன் நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லி இருக்கான். அப்போ தேவதைகளில் எல்லாரும் விஷ்ணு பிரம்மாலாம் சிவன்கிட்ட போனான். தன்னோட கஷ்டத்தெல்லாம் சொன்னான். விஷ்ணு சிவன்லாம் கோபம் வந்தது.
எல்லா தேவதா சக்தியிலேருந்தும் சரீரத்தோட தேஜோமயம் வந்து வெளியில் வந்தது. பிரம்மா, விஷ்ணு, சிவன் எல்லாட்டேருந்தும் சக்திகள்லாம் வெளிவந்து, அதேமாரி தேவதா சக்திகிட்டேருந்தும் ஹூங்காரம் பண்ணி சக்தி வந்தது. எல்லா சக்தியும் சமன்மயம் ஆகி ஒன்று சேர்ந்தது. அந்த மகிஷன் வந்து சேனாதிபதி வந்து அனுப்புகிறான். மகிஷன் வந்து அவன் வந்து சண்டைக்கு வரல. ஃபஸ்ட்டு ஹூம்னு கேட்டு சேனா சிக்ஷன் அப்படிங்கிற அவன் வந்தான். அவன் வந்து கிருமி போல் இருப்பான், ஜீவிப்பது ஒரு கிருமி மாதிரி ஜீவிக்கிறது. புழு பூச்சி இல்லை ஒரு ஜீவன் இருக்குமே ஒரு மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஜீவனம். அந்த மானவ சேதனத்துவம் அதை வச்சுட்டு அவன் சண்டைக்கு வந்தான். நம்மக்கிட்ட கூட இது அப்பப்போ ஆக்கிரமிப்பு பண்ணுறது. எங்கெங்கே ஒரு சுத்தம் இல்லை, க்ளீன்னஸ் இல்லை அப்படின்னா அங்கே வந்து புழு பூச்சி வருமே. அதே சிக்ஷுகு அப்படிங்கிறது. அப்புறம் வந்து சாமரங்கிற சேனாதிபதியை அனுப்புகிறான் மகிஷன். சாமரன் யார் அப்படின்னா பியூட்டி, இப்போ இருக்கிற பியூட்டி பார்லரை அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். அவள் வந்து சரீரத்துக்கு தான் ரொம்ப அழகுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாள். சம்ஸ்காரத்தினால சரீரத்தில் ஏற்படுற அழகை அவள் கவனிக்க மாட்டாள். இதே இது அசுர பிரவர்த்தின்னு பேர். எல்லா பேரண்ட்ஸும் இந்த தப்பு கூட நம்ம பண்ணுறோம். கல்யாணத்துக்கு எல்லாம் சரியாயிடும், எல்லாம் மேட்சிங் அது இது சரியாயிடும். ஒன்றே ஒன்று, பையன் அழகு இல்லைன்னு பொண்ணு சொல்லுவாள், பொண்ணு அழகு இல்லைன்னு பையன் சொல்லுவான். இது கூட ராட்சச பரிவர்த்தனமே. சாமர பிரவர்த்தின்னு பேர். சர்மம், கலர், பையன் இதெல்லாத்தோடு நம்ம சேர்ந்துப்போம். நம்ம டிசைடிங் பண்ணுறோம். இதனால் சில கல்யாணங்கள் நின்று போயிடுறது. எப்போதுமே ஒரு 90 மினிட்ஸ் ஆச்சுன்னா நம்ம சரீரத்துக்கு எதேனும் தேவைப்படுறது. இப்போ நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம், படிச்சுட்டே இருக்கோம், கொஞ்சம் டீ சாப்பிட்டா தேவலை அப்படின்னு தோன்றுறது. சாரீர பிரவர்த்தி. அப்போ அது வந்து உதர பிரவர்த்தின்னு சொல்கிறான். ஆனால் டீ வந்து இப்போ சாப்பிட்றது தேவலை. என்னென்னா அதை சாப்பிட்டா கொஞ்சம் உற்சாகம் வரும், கண்டினியூவாக படிப்போம், கேட்போம். அதாவது அது தூக்கமும் வராது. அதுக்காக உதிரங்கு இல்லை. ருச்சிக்கு குடித்தா அது தப்பு. இது வந்து ராட்சச பிரவர்த்தி, தேவ பிரவர்த்தி அப்படின்னு கிடையாது. எப்போ எது அவசியமோ அப்போ சமத்துவம் யோக உச்சத்தை அப்படின்னு யோஜனை பண்ணிட்டு நம்ம வேலை பண்ணணும். இப்போ வந்து அசுரர்களை கொல்லக்கூடாது. அசுரர்களை கொன்னுட்டா எப்படி அது அவளை வச்சுக்கணும். அசுரா தேவதா 2 பேருமே வச்சு தான் சமுத்திரம் கடையிறா. அது இல்லாமல் தேவதா சக்தியை மட்டும் வச்சுட்டு பண்ணுவாளா, முடியுமா? அது என்ன வரும் தெரியாது. இதில் இன்னர் மீனிங் என்னென்னா, சரீரம் முக்கியம்தான், ஆனால் சரீரமே எல்லாம் அப்படின்னு வராது. சரீரம் நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். அதுதான் சரீரம் கண்ட்ரோலுக்கு நம்ம போகக்கூடாது. அது ஆசிரித பிரவೃತ್ತಿ. இதை திட்டலை மகாஹனுன்னு ஒன்று சொல்லுவா. யாரானு சில பேர் வந்து அவளுக்கு இடைஞ்சல் பண்ணினா அப்படின்னாக்கா உடனே அவளை அடித்து உதச்சுடுறது.
மறுபடியும் அவளோட ஹெல்ப் இவாளுக்கு வேணும். அப்போ என்ன பண்ணுவா? இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம்லாம் நம்ம பண்ணக்கூடாது. இடைஞ்சல் தர வர்ற அந்த அவளை வேறு மார்க்கத்தில் டர்ன் பண்ணி விட்டுடணும். மகான்கள்லாம் அப்படி தான் பண்ணினான். மகாகனுவா நீ போக நினைக்காத, அவளை எதிர்க்காத. அதாவது அவளையும் ஒரு இதமான வாக்கியம் சொல்லி உன்னோட வேலைக்கு உபயோகப்படுத்திக்கணும். எனக்கு நானே குரு, எனக்கு எல்லாரும் சகாயம் பண்ணோம் அப்படின்னு நீ நினச்சிட்டு உன் வேலையை பண்ணாத. வெவ்வேறு வேலை பண்ணும்போது நமக்கு எல்லாருமே தேவைப்படுறா. சில வேலை அசுரா ரொம்ப நன்னா பண்ணிட்டு வருவாள். அடுத்தது அசிலோமான்னு ஒன்று, அது நம்ம உடம்பில் ரோமத்தில் நிறைஞ்சிருக்கு. சில பேர் வாயை திறந்தாலே குத்துற மாதிரி பேசுவாள், சாடிசிஸ்ட். நம்ம வாயை திறந்தால் மற்றவாளுக்கு இம்சிக்குமே, அவளுக்கு வேதனைப்படுமே அப்படின்னு யோசனை பண்ணுறதில்ல. இந்த அசிலோமா ராட்சசை எங்கிட்டையும் இருக்கான். ஏதோ விதமாக மற்றவாளை இம்சை பண்ணி பேசுறது. அது எல்லாத்தையுமே ஒரு கலை வந்துடுது நன்னா. எது எது வேண்டாமோ அதெல்லாம் நன்னா வந்துடும். எதிராளியை நான் திருத்துறதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு நீ சால்ஜாப் சொல்லாத. நம்ம பழகிட்டோம், அதுலேருந்து வெளியில் வா. அசிலோமா அவளை எதமாக சொல்லி பண்ணணும். சில பேருக்கு நான் இப்படி சொல்லிட்டேன், அவனை அப்படியே குத்துற மாதிரி பேசிட்டேன் அப்படின்னு நம்ம பெருமையாக சொல்லுவோம். நீ சிரிச்சுட்டே குத்துற மாதிரி பேசினாலும் அது மகா தப்பு. இன்னொருத்தரை இம்சப்படுறதுக்கு உனக்கு எந்தவித தகுதியுமே கிடையாது. மற்றவாளை எந்த விதமாகவும் நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது. இதை அடுத்தது கோமேதகங்கிற யஜ்யத்தில் பற்றி தெரிஞ்சுப்போம். ஜெய் குருதேவ்.